நிறைய பேர் ஊசிக்கு பயந்து தான் இங்க வருவாங்களே. அப்ப நம்ம திருப்பியும் ஊசி எடுத்தா அவங்க பயந்து ஓடிடுவாங்க, எஸ்பெஷலி சில்ட்ரன். அதனால அந்த மாதிரி பண்றது இல்லை. இப்படைய லாஸ்ட் ஸ்டேஜ்ல இப்ப அலோபதியில வந்து இனிமே கேன்சர் ஸ்டேஜ் 4 ஆயிடுச்சு, இனிமே நீங்க பிழைக்க மாட்டீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த ஸ்டேஜ்ல இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம கிட்டயே அவங்க ஆன்சர் பண்றதுல இருந்தே தெரியும், நீங்க திருப்பி திருப்பி என்கிட்ட இதே கேக்குறீங்க அப்படின்னு நம்ம மேல கோவப்படுவாங்க. அப்ப நமக்கு தெரியும். எப்படி பாக்குறீங்க டயபெட்டிஸ் வந்து? இப்போ என்னுடைய பார்வையில சுகரை நான் வந்து ஒரு வியாதியா பார்க்கல. ஓ அப்படியா? அது ஒரு டயபெட்டிஸ் இருக்குன்னா அதுக்கு டேப்லெட்ஸ்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க டெய்லி இந்த மாதிரி. நீங்க என்ன பண்ணுவீங்க ட்ரீட்மெண்ட்? இப்போ இந்த இது கேட்டதுனால இப்போ சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்ற மாதிரி சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன் இந்த ட்ரீட்மெண்ட். யாருக்குமே சுகர் இல்லை. இப்போ அவங்கெல்லாம் வந்து இட்லி தோசை வந்து கிறிஸ்மஸ் டைம் தான் செய்வாங்க, இல்லைன்னா தீபாவளி பொங்கல்னு ஒரு ஃபெஸ்டிவல் பேர் சொல்லுவாங்க. மேபி அவங்க காலையில பழைய சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. பர்த்டேக்கு போறோம், கேக் கொடுக்குறாங்க, நம்ம அங்க போயிட்டு வந்து நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப ஸ்தோத்திரம் பண்ணி அதை சாப்பிட்டு வர வேண்டியதான். ஒரு பீஸ் கேக்குனால நமக்கு ஒரு பெரிய இது வந்துடாது. நம்மளுடைய பாடி அந்த உங்களுடைய கணவருடைய இதே சொன்னீங்க அந்த டெஸ்டிமோனி, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு, அதை பத்தி சொல்லுங்க. அது தெரிஞ்சு மருந்து எடுக்காம இருக்கிறது இந்த மாதிரிங்கிறது ஓகேவா? அந்த மாதிரி ஃபெய்த்ல மூவ் பண்றது. சில பேர் இறந்தும் போயிருக்காங்க நிறைய பேர். இது வந்து ஒரு என்ன பாதிக்கப்படும் நினைக்கிறேன். இப்ப எந்த மெடிசன்ஸ்னாலும் அதுக்கு வந்து சைடு எஃபெக்ட் இருக்குங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம பேருக்கு சொல்றதா சைடு எஃபெக்ட், ஆனா அது வந்து மெயின் எஃபெக்ட் ஆக்சுவலி சொல்ல போனா. இப்ப எந்த மெடிசனுக்கு பின்னாடியும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா டிவி பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியாவுக்கு வரும். அங்க இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்க உங்க சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண விரும்பினா எங்களை நீங்க கான்டெக்ட் பண்ணலாம். அதே போல உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க அவங்களும் வெளியே தெரியல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்க ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இன்னும் வந்து எங்க ஈடன் டிவிக்கு நீங்க சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியால அங்க ஸ்டே பண்றதுக்கு, உங்க பகுதியில் ஸ்டே பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது ரொம்ப உதவியா இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் சொல்லி நாங்க நினைக்கிறோம். ஸோ நிச்சயமா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க. இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்ல போனா உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்கு. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ் தான் வந்து வரைஞ்சிருக்காங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லையும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் பிளஸ் 50 ரூபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமா இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா இந்த ஸ்கிரீன்ல பார்க்குற நம்பருக்கு அடுத்த டாபிக் போகலாம். இப்போ அக்குபஞ்சரில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஃபோனில் கூட பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பாயிண்ட், அதை டச் பண்ணுறது கரெக்டாக அது ஜீசஸோட கம்பேர் பண்ணி. ஸோ ஆண்டவர் வந்து நோயில் தொட்டார் சுகமாக்கினார் பேசினார். ஸோ இதனுடைய இது எப்படி சொல்லுங்கள், இந்த அக்குபஞ்சருக்கும் பிபிலிக்கலுக்கும் ஜீசஸுக்கும் நான் கனெக்டிங் எப்படி இருக்கும் அதனுடைய ட்ரீட்மெண்ட், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஒரு வியாதி அப்படின்னு பார்த்தோம்னா 2 மெயின் பார்ட் இருக்குது. ஒன்று டயக்னாசிஸ், இன்னொன்று ட்ரீட்மெண்ட். இப்போ டயக்னாசிஸ் தான் நாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், பல்ஸ் தான் டயக்னாசிஸ் அப்படின்னு. இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது தொட்டு சுகப்படுத்துதல் அப்படின்னு தான். இப்போ பழைய அக்குபஞ்சர்லாம் பார்த்தா மல்டி நீடில் ஊசி வச்சு குத்துவாங்க. இப்போ இது வந்து அட்வான்ஸ்ட் அக்குபஞ்சர்னு வந்ததுனால தொடு சிகிச்சை அப்படின்னு தான் இதுக்கு பேரே கூட. நார்மலாக இப்போ வெளியில் நம்ம தொடு சிகிச்சை பண்ணுறோம், தொட்டு சுகமாக்குறோம்னு சொன்னாலும் இது எங்கேருந்து வந்ததுன்னா நமக்கு எல்லாமே பிப்ளிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்குறதுனால ஜீசஸோடைய லைஃப் ஸ்டைல் நம்ம எடுத்தோம்னா அவர் வந்து வசனங்கள் நமக்கு எல்லா மாத்தியூ மார்க் எல்லா காஸ்பல்ஸ்லையுமே நமக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. இயேசு வந்து வியாதியஸ்தர்கள் மேல் மனதுருகி அவர்கள் கிட்ட போய் கைகளை வைத்து தொட்டு ஏதோ ரொம்ப நேரம் ஒரு லாங் ப்ரேயர்லாம் பண்ணலை, ஏதோ ஒரு ஷார்ட்டாக மனசலையும் சில டைம் நினச்சிருக்காரு, தொட்ட உடனே சுகமாயிருச்சுன்னு இருக்கு. அப்போ மனசளவில் கூட வெளியில் சொல்லாமல் ப்ரேயர் பண்ணியிருக்கலாம். ஒரு ஷார்ட் நோட் ஒரு ப்ரேயர் பண்ணி தொட்டு சுகப்படுத்தினார் அப்படின்னு பைபிளில் வசனங்கள் இருக்கு. இப்போ அதே கான்செப்டில் தான் நம்ம பண்ணுறதும் கூட. அப்போ எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ, இப்போ அக்குபஞ்சர் ரிலேட்டடாக அப்படின்னு இருக்கிறதுனால உடம்புல நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்டில் நம்ம கையை வச்சுட்டு கர்த்தர் வந்து நமக்கு ஏதாவது ஒரு வசனம் கொடுத்துருந்தாருன்னா, நம்ம ஃபெய்த் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால வசனம் கொடுத்துருந்தாருன்னா அந்த வசனத்தை சொல்லி, இல்லை மனசில் நமக்கு வசனமே தெரியலனாலும் கூட இயேசுவின் நாமத்தினால, அதுக்கும் நமக்கு வசனங்கள் இருக்குல்ல,
அவருடைய வல்லமையால், அவருடைய வார்த்தையால், அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம்னு இருக்கு. அப்போ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஒரு ஷார்ட் ப்ரேயர் பண்ணி அந்த இடத்துல பாயிண்ட்டை வந்து டச் பண்ணுறது மட்டும்தான். பாயிண்ட்டை சொல்கிறதுன்றது இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பெயினில் அப்படியா, இப்போ நீங்கள் ஏதோ பெயின் வர்றாங்க, ஏதோ பிரச்சனை வராங்க, அந்த பாயிண்ட்டை நம்ம இது பண்ணிட்டா அது ஹீலிங் ஆகிடுங்கிறது, அது எப்படிங்கிறது கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து வயிறு வலி அப்படின்னு சொல்லி வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி சரி. இப்போ நம்ம டயக்னாசிஸில் வந்து வயிறு வலிங்கிறது நிஜம்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது எதனால, இப்போ ஃபுட்டோடைய ப்ராப்ளமா, இல்லை ஃபுட்டில் ஏதாவது கெமிக்கல்ஸ் இருக்கா, உங்களுடைய டைஜஷனில் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை டைஜஸ்டிவ் என்சைம்ஸில் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை கெட்டு போனதை சாப்பிட்டீங்களா, இப்படி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அப்போ வயிறில் ஒரு கெட்டது தான் இருக்கு அப்படின்னா வயிறு வலி நல்லாகணும்னா அந்த கெட்டது வெளியில போகணும். அப்போ அந்த எலிமினேஷன் வலிக்கு சரி பண்றதுக்குங்கிறத விட அந்த எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட்டை நம்ம பண்றதுக்குரிய பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கு. இப்போ நம்ம அந்த பாயிண்ட் நம்ம டச் பண்ணும்போது வயிறுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ நம்ம அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை ஜெபத்தோட தொடும்போது அந்த எனர்ஜி வந்து அந்த வயிறுக்கு போகும்போது வயிறு அந்த கெட்டதை எல்லாம் வெளியில ஏற்றும். அப்போ மேபி வாமிட்டிங் ஆவோ இல்ல லூஸ் மோஷன், டயரியா ஏதாவது ஒரு அந்த பாயிண்ட்டை டச் பண்ணும்போதே அதுக்கான ஹீலிங் நடக்குது. அதுக்கான டேப்லெட் அந்த மாதிரி எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. அப்ப அந்த எலிமினேஷன் நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வயிறு வலி சரியா. இது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா? இப்போ எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுது. இது ஒரு சிலருக்கு தான் ஆகும், சிலருக்கு வர சேர அப்படிலாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்ல, எல்லாருக்குமே ஆகும். ஸ்லோ ஃபாஸ்ட்ங்கிறது இருக்கு. ஏஜ் ஃபாஸ்டா இருக்கும். அப்படி ஆமா, யங் பீப்புள்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ஓல்ட் பீப்புளுக்கு ஸ்லோவா இருக்கும். இப்ப சிலவங்க கொஞ்சமா சாப்பிட்டுருப்பாங்க, கொஞ்சமான கெமிக்கல் இருக்கும். சிலவங்களுக்கு வந்து நிறைய மெடிசன்ஸ் எடுத்து பாடி ஃபுல்லா கெமிக்கல்ஸாவே இருக்கும். அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகலாம். இப்படி நிறைய ரீசன்ஸ். அந்த மாதிரி ஓகே இது இருக்கு. பட் ஆனால் சில பேர் வந்து அந்த அந்த பின் மாதிரி அந்த ஊசி மாதிரி குத்துறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த பாயிண்ட் அப்படிலாம் இருக்குமா? அது பெயினாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்களே. இல்லை, ரெண்டுமே வந்து ஒரு தொடுதல் ஒரு தூண்டுதல் அப்படிங்கிறது தான், ஸ்டிமுலேஷன் ஃபேக்டர் தான் அது. அதனால ஊசியா கையான்னு நமக்கு அதனால ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துட போறது இல்லை. பிப்ளிக்கலா நம்ம தொட்டு சுகப்படுத்தினாருங்கிறதுனால நம்ம அந்த தொடு சிகிச்சைன்ட்டு அந்த டச்சிங்கை மட்டும்தான் நம்ம பண்றோமே தவிர நீடிலிங் பண்றது இல்லை. இன்னும் நிறைய பேர் ஊசிக்கு பயந்துதான் இங்க வருவாங்களே. அப்ப நம்ம திருப்பியும் ஊசி எடுத்தா அவங்க பயந்து ஓடிடுவாங்க. அதனால அந்த மாதிரி பண்றது இல்ல. தொடுதலே போதுமான. தொடுதல்னால நம்ம பிரஸ் பண்ணணும்னு இல்ல, ஒரு ஜென்டில் டச் போதுமானது. இன்னும் நம்ம அட்வான்ஸா போகணும் அப்படின்னு நினைச்சா ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதி சொல்றாருல ஜீசஸ் கிட்ட. அப்ப அந்த மாதிரி சில டைமுக்கு நமக்கு வந்து மனசளவுலயே அவங்க நல்லாகணும் அப்படின்னு நம்ம அந்த ஒரு தாகத்தோட அந்த ஒரு வாஞ்சையோட நம்ம செஞ்சோம்னா தொடாமையேவும் சுகமாகும். அது வந்து நம்மளுடைய ஃபெய்த் தான். லைஃபுடைய லாஸ்ட் ஸ்டேஜ்ல இப்ப அலோபதியில வந்து இனிமே கேன்சர் ஸ்டேஜ் 4 ஆயிடுச்சு, இனிமே நீங்க பிழைக்க மாட்டீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த ஸ்டேஜ்ல ஒரு நம்பிக்கையில நீங்க கிட்ட வந்தா எப்படியாவது நல்லது பண்ணிருவீங்கன்னு நினைச்சிட்டு வருவாங்க. அப்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கூட வந்து சுகமாகுது. இன்னும் நம்ம வந்து கண்டிப்பா சொல்லுவோம்ல காஸ்பல். அப்ப அந்த ஃபெய்த் வந்து அவங்கள ஹீல் பண்ணுதுன்னு தான் நினைக்கிறேன். தொட்டாதான் சுகமாகுதுங்கிறது வந்து நம்ம பண்றதுனால நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம ஃபெய்த் லைஃப்ல இருக்கிறதுனால தொடாமையும் நமக்கு சுகம் கிடைக்கும். மனசளவுல நம்ம கத்தட்ட வேண்டுனாலே போதும். நம்ம ஒரு சில பாயிண்ட் சொன்னீங்க. சிலர் எண்ணம் தவறான ஒரு கெட்ட எண்ணம் இருக்கு, ஒரு கசப்பான தன்மை இருக்கு, மன்னிக்காம இருக்கிறாங்க, கோவப்படுறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் ஹீலிங்கும் நடக்காதுன்னு மாதிரின்னு சொன்னீங்க. அது எப்படி? ஒரு 3 சிட்டிங்ஸ் 5 சிட்டிங்ஸ் வந்த பிறகும் கூட எதுவுமே நல்லது நடக்கலங்கும் போது நம்ம செகண்டா யோசிப்போம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னப்ப அவங்க கிட்ட பேசி பார்க்கணும். என்னன்னப்ப நமக்கு அதுல இருந்து நமக்கு ஈஸியா பாயிண்ட் கிடைக்கும், இதுதான் ரீசன். அப்ப அதுக்கேற்ற மாதிரி கைண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங்னா அவங்கள்ட்ட கேட்பீங்களா இந்த மாதிரி நீங்கள் யாராவது மன்னிக்காமல் இருக்கீங்க? ஆமாம் 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 ஆமாம். இப்போ நம்ம ரொம்ப கோவக்காரராக இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மக்கிட்டேயே அவங்க ஆன்சர் பண்ணுறதுல இருந்தே தெரியும். நீங்கள் நான் திருப்பி திருப்பி என்கிட்ட இதே கேட்குறீங்க அப்படின்னு நம்ம மேலே கோவப்படுவாங்க. அப்ப நமக்கு தெரியும் உங்களுக்கு கோபம் தான் ஃபேக்டர் அப்படின்னு தெரியும். அப்ப கோபம் தான் என்ன அடிச்சிருவீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சொல்லுவாங்க, அவங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க, இல்ல அவங்களே சொல்லுவாங்க, அடிச்சு பக்கத்துல இருக்க கையெல்லாம் உடைச்சிட்டோம், கோபம்னா எனக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அந்த மாதிரி ஒரு வேர்டு வரும்போது நமக்கு அது தெரியும். ஏன்னா பைபிள்ல கோபம் ஒரு எலும்புருக்கி இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இப்போ மன்னிக்காம கேன்சர் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மன்னிக்காமையே இருப்பாங்க.
அப்போ அந்த அப்நார்மல் செல்ஸ் வந்து இப்போ கேன்சர்ங்கிறது வந்து அப்நார்மல் செல் மல்டிப்ளிகேஷன் தானே சொல்கிறாங்க. அப்போ நார்மலாக இருக்கிற செல் கூட இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸ் உள்ளே இருக்கும்போது அது இன்டெஃபினிட், அப்நார்மல்ங்கிறத விட இன்டெஃபினிட் மல்டிப்ளிகேஷன், கட்டுக்கடங்காத ஒரு பெருக்கத்துக்குள்ளார போய் தான் மற்ற நல்ல செல்களையும் சேர்த்து அழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு தெரியும் அவங்களுக்குள்ளாரன்னு. அப்போ அவங்களுக்குள்ளார நல்லது விதைக்கணும். அப்போ நீங்கள் இந்த தொடாமலும் மிராக்கல் நடக்குது. ஆமாம். ஸோ தொட்டும் மிராக்கல் நடக்குது. பட் நம்மளுடைய ஹார்ட்டும் ரொம்ப முக்கியமாக இருக்குன்றீங்க இல்லை? அதில் நல்ல எண்ணங்களும் நல்ல இது இருந்தால் தான் அந்த ஹீலிங்க்கு வழிவகுது இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே. இப்போ நான் தொடாமன்னு எதனால அப்படி சொல்கிறேன்னா எல்லாமே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ இது வந்து எனக்கு யாருமே எனக்கு டீச்சர்ஸ் கிடையாது, என்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் யாரும் இல்லை இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். பட் கொரோனா டைம்லையும் நான் ரொம்ப க்ளோஸ்டாக யாராவது மாஸ்க்லாம் போட்டு வந்தாலும் அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து ரொம்ப க்ளோஸாக தான் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு யாருக்கும் கொரோனா வரவும் இல்லை கர்த்தருடைய கிருபையினால. இருக்கா இல்லையாங்கிறது வேற ஃபேக்டர், பட் நம்மளுடைய இம்யூனிட்டி தான் எல்லாமே. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இது இருக்கு இல்லையா, இப்போ நோய்கள்லாம் சொல்கிறா புதுசாக வருது. இதெல்லாம் அதில் முக்கியமானது வந்து சுகர் பிரச்சனைங்கிறது. இது அக்குபஞ்சரில் சுகர் இதை எப்படி பார்க்குறீங்க, டயபெட்டிஸ் வந்து? இப்போ என்னுடைய பார்வையில் சுகரை நான் வந்து ஒரு வியாதியாக பார்க்கல. ஓ அப்படியா? ஆமாம், அது ஒரு சத்து பற்றாக்குறை மாதிரி தான் நான் பார்க்குறேன். நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம்னா நல்ல இன்சுலின் சுரக்கும், நல்ல சாப்பாடு சாப்பிடலன்னா நல்ல இன்சுலின் சுரக்காது. இதுதான் நான் நம்புறதை தவிர இப்போ அவங்களுடைய ஈட்டிங் பேட்டர்ன் என்ன ப்ராப்ளம் இருக்குது அவங்கக்கிட்டன்னு பார்த்து அதையும் மட்டும் நம்ம சரி பண்ணினாலே சுகரை வந்து சரி பண்ணிட முடியுது. இப்போ வேர்ல்டுல எல்லாரும் வந்து நம்பர் வச்சு தான் சொல்றாங்க இல்லையா, இவ்வளோ நம்பர் இருக்கணும், 120க்குள்ளார இருக்கணும் அப்படின்னு ஒரு பார்டர் லைன் வச்சிருக்காங்க. மெடிக்கல் கவுன்சில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஸோ அவங்க தான் வந்து டிட்டர்மின் பண்றது கட் ஆஃப் ரேஷியோ மாதிரி இந்த அளவுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு. இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆமா, பீரியாடிக்கலா எவ்ரி 3 years, எவ்ரி 4 years, எவ்ரி 5 years இப்படி அவங்க ஒரு பீரியாடிக்கலா வந்து வேல்யூஸ் வந்து ஏறும் இறங்கும் இந்த மாதிரி இருக்கும். கான்ஸ்டன்டா ஒரே ரேட் இருக்காது. இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு பிப்ளிக்கலா அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தர் ஒருத்தரையும் வந்து தனித்தன்மையோட தானே படைச்சிருக்காரு. we are uniquely and we are wonderfully made அப்படின்னு இருக்கு. we are specially made people. இப்போ எப்படி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கைரேகை வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் இத்தனை பாப்புலேஷன் இருந்தாலும் யாருக்குமே 2 பேருக்கு ஒத்து போகாது, எல்லாருக்குமே தனியா இருக்கும்ல. அப்ப அதே மாதிரி எல்லாருடைய லெவல் சுகர் இருக்கலாம், சுகர் இருக்கலாம், சால்ட் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி ஒரு ஃபிக்ஸட் இதுக்குள்ளார கொண்டு வந்து அடைச்சு நம்பரிங் வந்து கொடுக்கறதே முதல்ல தப்பு அப்படின்னு தான் சொல்றேன். இப்போ நான் என்னுடைய பேஷண்ட்ஸ் வச்சிருக்கேன். நான் வந்து 400+ சுகர் இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் தே ஆர் வெரி நார்மல். 120க்கு பிலோ 180ல இருக்கிறவங்களும் இருக்காங்க. தே ஆர் ஆல்சோ வெரி நார்மல். ஏதாவது பாடியில ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க இல்லை, ஐ எம் வெரி ஹெல்தி, வெரி ஸ்ட்ராங் அப்படி சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக அப்படி வர்றவங்கள நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? இப்போ இந்த அக்குபஞ்சர் இந்த சுகர் இருக்குங்க, டயபெட்டிஸ் இருக்குன்னா அதுக்கு டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க டெய்லி இந்த மாதிரிலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க ட்ரீட்மெண்ட்? இப்போ இந்த இது கேட்டதுனால இப்போ சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன். இந்த ட்ரீட்மெண்ட் வரும்போது செய்யக்கூடாதுன்னு பொதுவாக நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக மெடிசன்ஸ் எடுக்கக்கூடாது சொல்லுவேன். அது ஆலோபதியா இருக்கலாம், சித்தாவா இருக்கலாம், ஹோமியோபதியா இருக்கலாம், என்ன மாதிரி மெடிசன்ஸா இருந்தாலும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க, அப்ரப்டா ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். கிராஜுவலா கூட இல்ல, கெட்டதுன்னு தெரியுது அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஒயிட் சுகர் ஏற்கனவே சொல்லிட்டேன், இட் இஸ் a processed one, அதனால ஒயிட் சுகர் கம்பல்சரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி மைதா ப்ராடக்ட் அது வந்து ப்ராசஸ்டு ஒன், அதனால எடுக்கக்கூடாது. அதே மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். மில்க் வந்து நல்ல மில்க் ஒரிஜினலா கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணலாம். பாக்கெட் பால் அந்த மாதிரி அது ஒரு பெரிய டாபிக் இருக்கு. ஏன்னா இப்ப எந்த மாடும் வந்து ஒரு ஆண் மாடும் பெண் மாடும் இணைஞ்சு அது குட்டி போட்டு அந்த மாதிரி இல்லை, எல்லாமே இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ செக்ரீஷன்ஸுக்கும் வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுனாலதான் மாடு இவ்வளோ பால் கறக்குது. ஸோ அதனால நான் மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஆமா, ஆனா மோர் வேணா எடுத்துக்கலாம், ஏன்னா அதுல வந்து பாக்டீரியல் கன்வர்ஷன்ஸ் நடக்குது. மோர் தயிர் ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் நீங்க கொஞ்சம் எடுத்துக்கலாம். மில்க் ஆசிட் நீங்க எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சோ இதெல்லாம் எடுக்க கூடாத ப்ராடக்ட்ஸ். ரைஸ் எல்லாம் நான் எடுக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ரைஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லுவேன். மேக்ஸிமம் நிறைய பேர் ரைஸ் தான் எடுக்காதீங்க இந்த அப்படிலாம் சொல்றத நம்ம அப்படியெல்லாம்
இல்லை. நான் 3 times ரைஸ் எடுத்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிதான் சொல்லுவேன். நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் யாருக்குமே சுகர் இல்லை. இப்போ அவங்கெல்லாம் வந்து இட்லி தோசை வந்து கிறிஸ்மஸ் டைம் தான் செய்வாங்க, இல்லைன்னா தீபாவளி பொங்கல்னு ஒரு ஃபெஸ்டிவல் பேர் சொல்லுவாங்க. மேபி அவங்க காலையில பழைய சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் மத்தியானம் நைட்டும் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு தான் தூங்குவாங்க. அவங்க வந்து டிஃபன் ஒரு ஐட்டமே இல்லையே அவங்களுக்கெல்லாம். சோ ரைஸே தானே அவங்களுக்கு இருந்துச்சு. சோ அதுல இது பண்றாங்க. அதனால நிறைய ஐட்டம் வெளிய ஐட்டங்கள் இப்ப ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? இந்த பர்கர், பீஸா கம்பல்சரி எடுக்க, ப்ராசஸ்டு ஃபுட் எதுவும் எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஓ, என்ன காரணம்? இப்ப அதெல்லாமே மைதா ப்ராடக்ட்ஸ் தானே. ஓ, அதனால ஓகே. அதுவும் மெயினா அதுல அலெக்சான் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு, which is very very dangerous to the health. ஓகே ஓகே. மைதால சோ அது வந்து நம்மளுடைய இன்சுலின் செக்ரேஷனை அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணும். நம்ம ஆட்கள் நிறைய புரோட்டா சாப்பிடுற பழக்கம் உள்ள ஆட்கள் இருப்பாங்க. அவங்களாம் மைதாங்கிறது ஒரு டேஞ்சரான சொல்றீங்க. இப்ப நம்மளும் ஹியூமன்ஸ் தான். நம்ம வந்து அப்படி ஸ்ட்ரிக்டா முடியவே முடியாதுன்னு கிடையாது. ஒன்ஸ் இன் அ வைல் எடுக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்றேன். நம்ம கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி நம்ம எடுக்க தானே செய்யணும். இப்போ ஒரு பர்த்டேக்கு போறோம், கேக் கொடுக்குறாங்க, நம்ம அங்க போயிட்டு வந்து நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் நம்ம சொல்ல முடியாது. அப்ப ஸ்தோத்திரம் பண்ணி அதை சாப்பிட்டு வர வேண்டியதான். ஒரு பீஸ் கேக்குனால நமக்கு ஒரு பெரிய இது வந்துடாது. நம்மளுடைய பாடி அதுக்கேற்ற மாதிரி இப்ப அது தேவையில்லை உடம்புக்குன்னா அடுத்த நாள் எலிமினேட் பண்ணிரும். ஆனா கண்டினியூஸா இன்னைக்கு மைதா ப்ராடக்ட் ஏதாவது பேக்கரி ஐட்டம்ஸ் கேக் எடுத்துட்டு திருப்பியும் நாளைக்கு பரோட்டா எடுத்துட்டு இப்படியே கண்டினியூஸா நமக்கு கஷ்டமா இருக்கும். வேற வேற என்ன எடுக்கக்கூடாது? இதுதான் நான் மெயினா இதுதான் சொல்றது. சில பேர் இந்த ஆயில் ப்ராடக்ட் எல்லாம் சொல்றாங்க, ஆயில் ப்ராடக்ட் பொரிச்சது நிறைய இப்படி ஒண்ணா சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப ஆயில்னாவே நமக்கு வந்து அந்த ஆயில்ல இருக்க ஆயில்ல ஒரு விதமான கொழுப்பு சத்து இருக்குல்ல, அந்த கொழுப்பு சத்து உடம்புக்கு தேவை. இப்ப இந்த எண்ணெய்கள்ல நல்ல கொழுப்பு வந்து நிறைய இருக்கு. ஆனா நாங்க கொழுப்பை எடுக்கிறோம்னு சொல்லி எல்லாம் இப்ப ரிஃபைன்ட் ஆயில் வந்துருச்சு. அப்ப ரிஃபைன்ட் ஆயில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா போனுடைய டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அடர்த்தி தன்மை வந்து கம்மி ஆயிருது. அதனாலதான் மூட்டுகள் தேஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது. இப்ப முன்னையெல்லாம் வந்து பல கிலோமீட்டர்ஸ் நடந்துதான் மக்கள் டிராவல் பண்ணாங்க. அப்பவெல்லாம் தேயவே இல்லை. ஆனா இப்ப நடக்கிறதே இல்லை, தேஞ்சிருச்சு அப்படின்னு. இப்ப அம்மி தேயிற மாதிரி, இப்ப அம்மி யூஸ் பண்ணாதானே தேயும், நம்ம நடக்கிறதே இல்லை ஆனா முட்டி தேஞ்சிருச்சு. ஆமா, இது ஆயில். இப்ப நம்ம பிப்ளிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொன்றையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது பைபிள்ல எல்லா பக்கம் வந்து இடித்து பிழிந்த எண்ணெய்னு இருக்கு. இப்ப அவங்களுக்கு அங்க ஆலிவ் ட்ரீஸ் நிறைய இருந்ததுனால அவங்க வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றாங்க. ஒலிவ எண்ணெய் அவங்களுக்கு கிடைச்சது. சோ அவங்க இன்டர்னல் யூஸுக்கும் ஒலிவ எண்ணெய் யூஸ் பண்ணிருப்பாங்க, லைட் லேம்ப்ஸ்க்கு வைக்கிறதுக்கும் அவங்க வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம ஏரியால கடல்ல தானே நிறைய விளையுது. சோ இங்க என்ன ஆயில் கிடைக்குதோ அதையே வந்து நம்ம அதை இடித்து பிழிந்த எண்ணெயா இருக்கணும். எதுவுமே இல்லாம காய வைக்கணும். அதே மிஷின்ல கொடுத்து அதுல பிழிஞ்சு அப்படியே எடுக்கணும். அதையே ரிஃபைன் பண்ணி ப்ராசஸ் பண்ணக்கூடாது. மரச்செக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி செக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்றது. பட் இப்போ ஆலிவ் ஆயில் ரொம்ப காஸ்ட்லியானது. சில பேர் அதுன்னா ரொம்ப அது அங்க தேவையில்லைன்றீங்க. அதுதான் வேண்டாங்கிற. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, இந்த ரீஜனல் எந்த ஏரியாக்கு என்னென்ன கிடைக்குதோ அப்படி. ஓகே. அது என்ன நம்ம நிறைய பிராண்டல் இருக்கு. பட் ஆனா நம்மளே செய்யறது தான் பெஸ்ட்ன்றீங்களா? அந்த மாதிரியா? அதனால தான் நான் சில டைம் சொல்றது செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப் தான் நமக்கு சரியா வரும் அப்படின்ட்டு. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இயற்கை விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க, இயற்கை விவசாயம் பண்றவங்க. சோ அவங்க கிட்ட சொல்லிதான் நான் கடலை வாங்குவேன். ஓ அப்படியா? கடலை வாங்கும்போது அதுல ஒரு கடலை சின்னதா இருக்கும், ஒரு கடலை பெருசா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப நம்ம அதையெல்லாம் வாங்கி நம்ம அரைக்க கொடுத்தோம்னா, இப்ப நம்ம ஒரு 30 kgs கொடுக்குறோம்னா எனக்கு வந்து ரொம்ப அதிகபட்சமா 15 to 17 லிட்டர்ஸ் தான் கிடைக்கும் எனக்கு. ஆனா இப்ப நான் ஹைபிரிட் கடலை வாங்கி கொடுத்தேன்னா எனக்கு 22 லிட்டர்ஸ்ல இருந்து 25 லிட்டர்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அதுலயே நமக்கு வேரியேஷன் இருக்கு. இன்னொன்னு வந்து இப்ப நான் கொடுக்குற கடலையில அவங்க வந்து எனக்கு அரைக்கிற கூலி வேணா எனக்கு அந்த புண்ணாக்கே கொடுத்துருங்க, நான் மாடுகளுக்கு கொடுத்துருவேன், எங்க வீட்லயே நாங்க மாடு வச்சிருக்கோம், அந்த புண்ணாக்கு நல்ல புண்ணாக்கு கொடுத்தா பால் நல்ல குவாலிட்டியா பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. ஸோ இந்த புண்ணாக்குக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தி. இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ அந்த மாதிரி நான் ஒவ்வொன்றும் எள்ளுனாலும் நான் அந்த மாதிரி வாங்கி தான் நான் செஞ்சுக்குவேன். அப்படி பார்த்தா காஸ்ட் எஃபெக்டிவான்னு பார்த்தா இது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியா வரும் நம்ம பண்றது. இன்னொன்று மார்க்கெட்ல நிறைய பிராண்ட் கொடுக்கறது எல்லாமே வந்து ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி தானே, ப்ராசஸ்ட் ஆயில் கொடுக்குறாங்க. அதுல நிறைய மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது ரொம்ப சீப்பா இருக்கும். பட் அதெல்லாம் வந்து நோய்க்கான ஒரு இது மாதிரி, நோயை வந்து உண்டு
பண்றது. இப்ப இங்க மூட்டு வலி நடக்க முடியாதவங்களுக்கு வராங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஆயில் பத்தி அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல சொல்லிட முடியாது. கிராஜுவலா நம்ம சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கே கால் வந்து நல்லா இருக்கும். கால் நல்லாகும், வந்து நல்லா நடப்பாங்க. என்னுடைய நெய்பர் ஒருத்தங்க வந்து கால் வலின்னு வந்தாங்க. ரொம்ப ஏஜ்டு பர்சன் தான். அப்ப நான் வந்து அங்கிள் நீங்க வந்து தண்ணியும் எண்ணெயும் மட்டும் மாத்துங்க அப்படின்னு சொல்லி நான் கேஷுவலா சொன்னேன். அவரு நம்பினாரா நம்பலையோ, ஆனா சொன்னாரு, ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாரு, கேட்டாரு, நல்லா ஆயிடுச்சு. அப்ப நடக்க முடியாம நொண்டி அடிச்சு வாக்கிங் போனவர் வந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சாரு. அப்ப அடுத்த ஸ்ட்ரீட்ல உள்ளவங்க எல்லாம் என்னமோ காலையில நொண்டி அடிச்சு வாக்கிங் போனவங்க நல்லா நடக்கிறீங்களே ஏன்னு கேட்டாங்க. அப்ப இவரு சொன்னார், நான் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் போனேன், நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, அந்த அம்மா நல்லா சொல்லுவாங்க. அப்ப அவங்க வந்தாங்க. சோ இப்படி நல்லாகிறது நமக்கு ஒரு பெரிய சாட்சி அவங்க சொல்றது. நம்ம கிட்ட சொல்றது அவாய்ட் பண்ணுமோ அதை அவாய்ட் பண்ணணும்ன்றீங்க, அந்த மாதிரியான காரியங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சுகர் பற்றி பேசும்போது முக்கியமான காரியம், நீங்கள் நிறைய பேஷண்ட் வருவாங்க, அது மாதிரி அந்த உங்களுடைய கணவருடைய இதே சொன்னீங்க, அந்த டெஸ்டிமோனி நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு, அதை பற்றி சொல்லுங்கள், அதை வியூஸ் தெரிஞ்சுட்டோம். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் நான் இருந்தாலும் அவர் வந்து ஒர்க் விஷயமா வேற ஒரு ஊரில் இருக்காங்க. ஸோ அவங்க செல்ஃபாக குக் பண்ணி சாப்பிட்டுட்டு வீக்லி ஒன்ஸ் வீக்கெண்டுக்கு மட்டும்தான் இங்கே வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க செல்ஃப் குக்கிங் போது சில டைமுக்கு பண்ண மாட்டாங்க, அதனால வெளியில் சாப்பிடுவாங்க. இன்னொன்று அவங்களுக்கு வந்து ஃபுட் லவர், நிறைய வெரைட்டியாக நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுன்னா அவங்களுக்கு கிரில்டு சிக்கன் சாப்பிட்றது. ஸோ நைட் சாப்பாடே சாப்பிடாம 2 கிரில்டு சிக்கன் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல். ஸோ அவங்களுக்கு இதை பற்றி புரியலை, நான் சொன்னாலும் அவங்களுக்கு அது விளங்கலை. ஸோ திடீர்னு ஒரு நாள் ஒரு காலில் வந்து ஒரு சின்ன கொப்பளம் வந்துச்சு. ஒரு பின் வச்சு நம்ம குத்துனோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து அது பெருசாக இன்ஃபெக்ட் ஆகி அது பெருசாகிட்டே போச்சு, அது கியூர் ஆகலை. அப்போ அது ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தப்போ உடனே அவங்க பேசிக்காக சுகர் டெஸ்ட் தானே, அப்போ சுகர் டெஸ்ட் எடுத்துட்டு இவங்களுக்கு வந்து ரொம்ப ஹை சுகர் இருக்கு, அதனால இது வந்து இப்படியே விட்டீங்கன்னா செப்டிக் ஆயிரும், கால் எடுக்க வேண்டியதா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயந்துட்டாங்க தான். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை கண்டிப்பாக நம்ம சரி பண்ணலாம், நம்ம இந்த லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ஆனால் அங்கே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஊண்டெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருந்தது கால். இங்கே வரும்போது காலில் எலும்பு தான் நமக்கு தெரியுமே, கால் ஃபுல்லாக அந்த சதையெல்லாம் வலிச்சு க்ளீன் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப புண்ணாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன், இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்குள்ளே வந்த பிறகு அது கம்ப்ளீட்டாகவே ஹீல் ஆகி, காலை எடுக்கணும்னு சொன்ன கால் வந்து கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிடுச்சு, புண்ணு ஒன்றும் இல்லை. ஆனால் இட் டுக் அ வெரி லாங் டைம், 1 year ஆச்சு இது ஹீல் ஆகி வர்றதுக்கு. ஆமாம், பொதுவாக அந்த சுகர் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இப்போ ஏதாவது புண்ணு வந்துச்சுன்னா ஆறாது, அது சேஃப்டியாக பார்த்துங்க, இல்லாட்டி இதாச்சுன்னா கால் எடுக்கணும், இந்த மாதிரிலாம் அக்குபஞ்சர் நீங்கள் எப்படி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி புண்ணு எல்லாம் வருது இப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ புண்ணு இருந்துச்சுனால அதான் நான் சொல்கிறேன், என்ன ப்ராப்ளம்ங்கிறத பார்த்து உள்ள நிறைய வேஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த வேஸ்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி புண்ணா மாறி அது வந்து அழுகி அந்த மாதிரி எலிமினேட் ஆகுது அப்படிங்கறதுல தான் நான் பார்ப்பேன். ஆனா உடம்புல உள்ள வேஸ்ட் எந்த இடத்துல வயிறுலையோ இல்ல இன்டெஸ்டைன்லயோ எந்த ஏரியால அக்யூமுலேட் ஆயிருக்கும்ல, இல்ல ஒவ்வொரு செல்குள்ளாரையும் கூட அந்த வேஸ்ட் அக்யூமுலேட் ஆயிருக்கும். அப்ப அந்த அக்யூமுலேட்டட் வேஸ்ட் எல்லாம் வெளியில எடுத்துட்டோம்னா அந்த புண்ணு வந்து 100% வந்து ஹீலிங் நடக்குது. பல கேட்டகரி வராங்க, எடுத்துட்டா நம்ம அதை எடுக்க முடியுமா? அதுவா வந்துரும்ன்றீங்களா? இல்ல, பாடி itself will eliminate. ஓகே 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 ஓகே. செப்டிக் ஆயிடுச்சு, இப்ப கால் எடுக்கணும் விரல் எடுக்கணும்னு சொல்லி வர்றவங்க நிறைய பேர் வருவாங்கல்ல. இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா புண்ணு, அதுல பஸ் வர்றது, தண்ணி வர்றது, அந்த மாதிரி நிறைய, அது பயங்கர ஸ்மெல்லியா இருக்கும், நமக்கு தெரியும் அது எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட். என்னன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையா இருங்க, நல்லதுதான் நடக்கும் நம்ம சொல்லி சொல்லி வரும்போது அது வந்து அந்த புண்ணு கம்ப்ளீட்டா ஹீல் ஆகுது. ஆனா நம்ம நம்பரிங் சிஸ்டம் வந்து பாதர் பண்ண வேண்டியதில்லை. இப்போ அவங்க சுகர் டெஸ்ட் எடுத்தாங்கன்னா இப்ப சில பேஷண்ட் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, போய் கிராஸ் செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி போய் அவங்க செக் பண்ணாங்கன்னா 400+ கூட இருக்கும் சுகர், ஆனா புண்ணு கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிருக்கும். அப்படியே நடந்திருக்கு, புண்ணு இருந்த இடமே தெரியாது, அந்த மாதிரி கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ஹீலிங் நடந்திருக்கும். சுகர் பேஷண்ட் வந்து டேப்லெட் சாப்பிட வேண்டாம், எந்த பேஷண்ட்டுமே சுகர் இல்லை எதுக்குமே டேப்லெட் சாப்பிட வேண்டாம். சாப்பிடாம இருந்தாலே அவர் தன் உடம்பே இதாகிறோங்கிற விஷயத்த நிறைய சொல்ல வரீங்க. அதான் முக்கியம். இன்னொரு நோய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நிறைய வந்துருச்சு கேன்சர், அது எப்படி உள்ள இதாச்சுன்னே தெரில. பட் அந்தளவுக்கு இப்போ கேன்சர் நிறையா இருக்குல்ல, நிறைய பேர் கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க, 4th இறந்துடுறாங்க, இந்த மாதிரி நிறையா பார்க்க முடியுது. இதுக்கு அக்குபஞ்சரில் நிறைய நீங்கள் நிறைய
ஹீலிங்காக இருக்காங்கலாம் சொன்னீங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? இப்போ இந்த எந்த மாதிரியான கேன்சராக இருந்தாலும் நமக்கு வந்து அக்குபஞ்சர் வந்து ஹீலிங் பண்ணுது. அதான் இப்போ அவங்க கான்செப்ட் படி பார்த்தாலுமே ஒரு அப்நார்மல் இன்டெஃபினைட் மல்டிப்ளிகேஷன் ஒரு செல், ஒரு கெட்ட செல் தன்னுடைய சுற்றியும் இருக்கிற நல்ல செல்களையும் சேர்த்து அழிச்சு அது ஒரு கட்டியாக ஃபார்ம் ஆகி அது பெருகிட்டே இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால பக்கத்து ஏரியாவுக்கும் பரவி அது வந்து ஒருத்தங்களை கொன்னுருது அப்படின்னு தான். இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்ல நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த இன்டெஃபினைட் மல்டிப்ளிகேஷன் ஆகாம நல்ல செல்கள் வந்து இந்த கெட்ட செல்கள் பழுகி பெருகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணும். சில பேரை பார்த்துருக்கேன் அந்த கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜும்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா இறந்தும் போயிருக்காங்க. பட் அவங்களாம் அப்படியே பண்ணிட முடியுமா, ஹீல் பண்ண முடியுமா? என்ன அப்படியே டக்குன்னு இமீடியட்டாகவே இதாகிற மாதிரிலாம் இருக்குது. அதான் கேட்குறேன், அந்த மாதிரி ஸ்டேஜில் அவர் என்ன பண்ணும்? இப்போ அதுதான் சொல்கிறேன், அவங்களுடைய இன்டென்சிட்டி பொறுத்து. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு லேடி வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் கேன்சர் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு ஸ்டேஜ் 4. அவங்க என்கிட்ட சொல்லலை, கேன்சர்னு சொல்ல மாட்டாங்கல்ல சிலவங்க வந்து, சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் அவங்க நல்லா ஆன பிறகுதான் எனக்கு இந்த ப்ராப்ளம்னே சில பேஷண்ட்ஸ் நமக்கு சொல்லுவாங்க. வயிறு வலின்னு சொல்லுவாங்க, வயிறுல கேன்சர்னு சொல்ல மாட்டாங்க நம்ம கிட்ட. ஆனா நமக்கு சாதாரண வயிறு வலி வந்தாலும் நம்ம ஒரே மாதிரி தான். கேன்சர்னு நம்ம பேர் வைக்கிறது தானே. நார்மல் வயிறு வலியா இருந்தாலும் கேன்சரா இருந்தாலும் நம்ம ஒரே மாதிரியான அப்ரோச் தான். இப்ப வயிறுல வந்து கேன்சரே இருந்துச்சுன்னா இப்ப நமக்கு அங்க ஒரு கட்டியா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் பல்ஸ்ல. அது தண்ணி கட்டியா இருக்கா, இல்ல சாலிடா இருக்குதா, இல்ல அது கேஸா இருக்குதா அப்படின்னு நம்ம பல்ஸ்லயே இது எல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணிட முடியும். அப்ப கேஸா இருந்ததுன்னா நம்ம எலிமினேஷன் பண்ணணும். இப்போ கட்டியா இருந்துச்சு அப்படின்னாலும் தண்ணியா இருந்ததுனாலும் அந்த தண்ணியை எப்படி வெளியேற்றுற வேலையை நம்ம பார்க்கணும். கட்டியாக இருந்தாலும் அந்த கட்டி கரைஞ்சு வெளியில வர்ற வேலையை நம்ம செஞ்சோம்னா போதும். அதுக்கு நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணணும். அப்போ டயட்டிங்க்கு நம்ம வரணும். ஸோ இந்த ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் உடனே அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இதாகிடும்ன்றீங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் இதே ஸ்டேஜ் 4 கேன்சரில் இன்னொரு அங்கிள் வந்தாங்க, கொஞ்சம் ஏஜ்டு. அவங்க கிறிஸ்டியன் தான், ஆனால் அவங்களுக்கு வந்து இன்டெப்த் நாலேஜ் கிறிஸ்டியானிட்டி பற்றி இல்லை. சர்ச் கிறிஸ்டியன் மாதிரி, சண்டே கிறிஸ்டியன் மாதிரி. சண்டே போவாங்க, சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து ஹீலிங் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஆனால் நான் காஸ்பல் சொல்ல அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து ஒரு மியூசிஷியன். அவங்க லாஸ்ட்டாக வந்து என்னை பார்த்தப்ப அவங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டே வருதுங்கிறது நமக்கும் தெரியுது, அவங்களுக்கும் புரியுது. அப்போ நான் வந்து கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பித்தேன். அங்கிள், நம்மளுடைய பாடி வந்து உலகத்துக்கு நம்மளுடைய ஆவியும் நம்மளுடைய ஆத்மாவும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிட் சோல் பற்றி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து ரெடி பண்ணிட்டேன். அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தாங்க. எல்லாத்தையும் ஃபேக்டை சொல்லிட்டேன். இவங்க வந்து கர்த்தர் நியமித்த காலம் வரைக்கும் இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவங்கள கஷ்டப்படுத்திடாதீங்கன்னு நான் சொன்னேன். இப்போ அவங்கள வந்து நான் லாஸ்ட்டாக என்னை வந்து பார்த்தப்ப வந்து இங்க இருந்தாலும் நான் மியூசிக் தான் போட்டேன். நான் கத்துட்ட போவேன்னு எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. அங்கேயும் போய் நான் மியூசிக் போட்டு ஆடி பாடி நான் கத்தரோட தான் இருப்பேன். அதனால இங்க இருக்கிற மியூசிக்கை நான் அங்கேயும் போய் நான் போட தான் செய்யறேன். நான் ஹாப்பியா நான் கத்துட்ட போறேன், எனக்கு இதுல வந்து நான் விட்டுட்டு போறேன்னு எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இருக்கிற அந்த மியூசிக் அபிஷேகம் வந்து உன்னுடைய சன் மேலேயும், என்னுடைய சனுக்கு கொஞ்சம் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு, அதனால அவனை கூப்பிட்டு தலை மேல கை வச்சு பிளஸ் பண்ணி, நீ செய்யற மினிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு என்னையும் பிளஸ் பண்ணிட்டு வந்து என்னில் 100 வாயும் நாவுன்னு ஒரு சாங் இருக்கு. அந்த பாட்டை பாடி, அவரால் பாடவே முடியல அந்த பாட்டை பாடி என்னை வந்து பிளஸ் பண்ணிட்டு போனாரு. அந்த சோலை வந்து கர்த்தர்ட்ட கொண்டு போய் சேர்த்துட்டேங்கிற இது எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. ஆமா, போகவே இல்லை. இப்போ வந்து டிவைன் ஹீலிங், அதாவது நான் வந்து மருந்து மாத்திரை எடுக்க மாட்டேங்க அப்படின்னு ஒரு சட்டன், இப்போ டிபிஎம் மாதிரி சர்ச்சஸ்லாம் அப்படி இருக்காங்க. கொள்கை நான் எடுக்க மாட்டேன், ஆனால் நான் வந்து எவ்வளோ நாள் இருக்கணும் இருந்துக்கிறேன், ஆண்டவர் உயிரோட வச்சா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இப்போ மருந்து எடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரிங்கிறதுல ஓகேவா? அந்த மாதிரி ஃபெய்த்தில் மூவ் பண்ணுறது, சில பேர் இறந்தும் போயிருக்காங்க நிறைய பேர். ஆமாம், இது வந்து ஒரு என்டையர்லி ராங் கான்செப்ட்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஃபெய்த்துங்கிறது வேற, குருட்டு நம்பிக்கைங்கிறது வேற. இப்போ நீங்கள் அக்குபஞ்சர்லையுமே மருந்து கொடுக்கறது இல்லை, அந்த மாதிரி தான் அது. பட் அப்படிங்கும்போது அதோட சேர்க்க முடியாதா, அதோட ஈக்குவல் பண்ண முடியாதான்னு கேட்குறேன். அதோட ஈக்குவல் பண்ண முடியாது. இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்றோம்ல. இப்போ ஒன்றும் வேண்டாம், இப்போ புண்ணே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ புண்ணு ஹீல் ஆகிறதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன், டயட்டிங் சொல்றேன், எல்லாமே ரைட்டு. ஆனா மெடிசன்ஸ் அப்படின்னு பைபிள்ல புண்ணுன்னு எங்க இருக்குதுன்னு நம்ம தேடணும்.
அப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த எஸ்ஐகே ராஜாவுக்கு வந்து இந்த காலில் ஒரு பிளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அப்ப புண்ணு, அது எப்படியோ பிளவுங்கிறது கைண்ட் ஆஃப் புண்ணு தானே. அப்ப அதை ஆடுறதுக்கு வந்து அத்திப்பழ அடையை அந்த இடத்துல கொண்டு வந்து போட்டாங்க, அவனுக்கு ஹீலாச்சுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நான் வந்து இந்த மாதிரி ஹெர்பல் பேஸ்ல, ஹெர்பல்ங்கிறதும் செடி கொடியெல்லாம் கத்தர் படைச்சது தானே, அப்ப அந்த மாதிரி சில அப்ளிகேஷன்ஸை நான் வந்து யூஸ் பண்ணுவேன் பிப்ளிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து. அப்ப சில இலைகளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு. சோ இது பண்ணும்போது நம்ம இவங்க சுத்தமாவே எடுக்க மாட்டேன்றது மருந்து தான் நமக்கு. அப்ப அதை வந்து நம்ம குருட்டு நம்பிக்கைன்னு நம்ம சொல்லணும். அப்ப மாத்திரை எடுக்க மாட்டேன், கத்தர் பேர்ல உள்ள விசுவாசத்துல எடுக்க மாட்டேன், ரைட்டு. ஆனா எதை எடுக்கணும்னு இருக்குல்ல, ஓகே ஓகே, அப்ப அதை தான் நான் சொல்றேன். ஓகே 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 ஓகே. மெடிசன், இங்கிலீஷ் மெடிசன்லாம் போகிறதுக்கு காரணம் உடனே இன்ஸ்டண்ட்டாக அந்த பெயினுக்கான அந்த ஹீலிங்க்கு தான் யோசிப்பாங்க. எப்போ எனக்கு பெயின் இருந்துச்சுன்னு டக்குன்னு அந்த பெயின் கில்லர் போட்டால் இதாகிடும். இப்போ தலைவலிக்குதுன்னு வச்சுக்கோமே, இப்போ தலைவலினா நீங்கள் ஒரு மாத்திரை நீங்கள் போடுறீங்க, உடனே 10 நிமிஷத்தில் தலைவலி நல்லா போகுது, இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மெடிசன் என்ன பண்ணுது, மோட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் மெடிசன் என்னங்கிறத நமக்கு தெரியணும். இப்போ அந்த மருந்து போய் என்ன பண்ணுங்க, சாப்பிட்டோன்னே அது வயிறுக்குள்ளே போகும். இப்போ அது வந்து பிளட் ஸ்ட்ரீம்குள்ளார போய் நர்வஸ் சிஸ்டம்க்கு போய் என்ன பண்ணுன்னா, நமக்கு வந்து வலின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல பிரெயின்ல, அந்த நரம்பை வந்து இது மரத்து போக பண்ணும். பெயின் அங்கதான் இருக்கு, நீங்க அதே உணர்றது இல்ல. ஆபரேஷன் பண்றதுக்கு வந்து அனஸ்தீசியா கொடுப்பாங்கல்ல, அதே கான்செப்ட் தான் இதுக்கும். பெயின் அங்கேயே தான் இருக்கு, ஆனா பெயினை நீங்க உணர்றது இல்ல, அவ்வளவுதான். அப்ப திருப்பி திருப்பியும் அந்த தலைவலி உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். அப்படி நம்ம பெயினுக்கு போட்டுட்டே இருந்தா என்ன பாதிக்கப்படும் நினைக்கிறேன். இப்ப எந்த மெடிசன்ஸ்னாலும் அதுக்கு வந்து சைடு எஃபெக்ட் இருக்குங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம பேருக்கு சொல்றதா சைடு எஃபெக்ட், ஆனா அது வந்து மெயின் எஃபெக்ட் ஆக்சுவலி சொல்ல போனா. இப்ப எந்த மெடிசனுக்கு பின்னாடியும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சின்ன லெட்டர்ஸ்ல வந்து இருக்கும், இதை கண்டினியூஸா எடுத்தீங்கன்னா இட் வில் டேமேஜ் த நர்வஸ் சிஸ்டம், இட் வில் டேமேஜ் த லிவர், அப்படி பிசிஷியன் என்ன சொல்றாங்களோ அதுபடி எடுங்க அப்படின்னு வந்து இருக்கும். இப்ப தண்ணி அடிக்கிற கடையில வந்து இது வச்சிருப்பாங்கல்ல, தண்ணி அடிச்சா வந்து உடலுக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லாம் கேடுன்னு எழுதி வச்சிருக்காங்கல்ல. ஸோ அதே மாதிரி எல்லா மெடிசன்ஸ்க்கு பின்னாடியும் இது கண்டிப்பா இருக்கும். ஸோ சைமல்டேனியஸா இப்ப டீடாக்சிஃபிகேஷன், உடம்புல இருந்து டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ற வேலையை வந்து லிவர் தான் செய்யும். அப்ப இட் வில் டேமேஜ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த லிவர். கண்டினியூஸா கன்சியூம் பண்ணோம்னா இது வந்து டேமேஜ் பண்ணும், லிவரையோ கிட்னியோ வந்து கண்டிப்பா டேமேஜ் பண்ணும். பட் ஆனா பெயின் அதிகமா இருக்கு, அதனால அதை போடுறேன். இப்ப அக்குபஞ்சர் அதுக்கான சொல்யூஷன்லாம் இமிடியேட்டா எல்லாம் இருக்குமான்னு கேக்குறேன், இன்ஸ்டன்டா அப்படின்ற மாதிரிலாம் இமீடியட்டாங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் வந்து தலைவலிக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. சாப்பிடலன்னா தலைவலிக்கும், தூங்கலைன்னா தலைவலிக்கும், நிறைய மொபைல் பார்த்தீங்கன்னாலும் தலைவலிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குல்ல. அப்போ அந்த நம்ம ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சு அதையே நம்ம ஸ்டாப் பண்ணணும். இமீடியட் ரிலீஃப் இருக்குதான்னா இப்போ ஒரு ரீசனுமே இல்லை, வித்தவுட் எனி ரீசன் எனக்கு தலைவலிக்குது அப்படின்னா ஏதோ கண்டினியூஸா நீங்க யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க சீரியஸா. அப்போ அதை எதையும் யோசிக்காம 2 நிமிஷம் கண்ணை மூடி ஒரு பாட்டு பாடினீங்கன்னாலே, ஒரு கோரஸ் பாடினீங்கன்னாலே சரியா போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இமீடியட் ரெமெடி என்னவோ அதை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்லு வலி அதெல்லாம் சொல்லும்போது அது அக்குபஞ்சர்ல என்ன சொல்றீங்க? அதுலலாம் இப்போ நிறைய சொல்லுவாங்க இல்லையா, பல்லு வலிச்சா அது தாங்கவே முடியாது, ஒன்றும் பல்ல புடிங்கிட்டு வந்தேன் இல்லை பல்லுக்கான ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு ஆர்கனும் இன்னொரு ஆர்கனோட நம்ம வந்து ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன்ல. இப்போ பல்லுன்னா இதே வந்து நம்ம வந்து கிட்னியோட ரிலேட் பண்ணி இருக்கு, பிலாசபிஸ் அந்த மாதிரி இருக்கு. அப்போ வந்து நம்ம தண்ணி ஒழுங்கா குடிக்கல, அந்த மாதிரி ஏதாவது ரீசன் என்னன்னு பார்த்து வந்து அதையே சரி பண்ணணும். இன்னொன்று வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் பேட்டர்னுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம எல்லாம் டிசைனாக பேஸ்ட் யூஸ் பண்ணி பழகிட்டோம்ல. இப்போ இந்த பேஸ்ட் எல்லாம் வந்து அதுலயும் ஃபுல்லாவே பேஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு பிராண்டோடைய பேஸ்டையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதெல்லாமே ஃபுல்லா வந்து கெமிக்கல்ஸ் தான் இருக்கு. சில பேஸ்ட்ல நிக்கோட்டின் கான்சென்ட்ரேஷன் எல்லாம் நிறையவே இருக்கு. நம்ம சிகரெட் குடிக்கிறது தான் நிக்கோட்டின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் பேஸ்ட்ல இருக்கு. ஆமா ஆமா ஆமா, சிகரெட் குடிக்கிறது ஈக்குவலா, ஆமா அதுக்கு ஈக்குவலா இருக்கு பேஸ்ட்ல. சோ நம்ம அந்த பேஸ்ட்டை எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ஏதாவது மூலிகைகள் வச்சு பல் விளக்கணும். இன்னொன்னு பிரஷ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது, கையில வச்சுதான் நம்ம விளக்கணுமே. இல்ல நமக்கு வந்து இந்த மாதிரி அதுல பிரஷ்னா அதனுடைய பிரிசில்ஸ் எல்லாம் வந்து கேப் உண்டு பண்ணும், அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து டேமேஜ் பண்ணும். இப்ப பல்லு வலினா பல்லு மட்டும் இல்ல, பல்லோட கனெக்ட் ஆகி இருக்கிற பல்லுடைய எனாமல்ஸ், பல்லுடைய கோட்டிங்ஸ், பல்லுடைய ரூட்டிங்ஸ், அதை கனெக்ட் பண்ற நர்வ்ஸ், அதை ஜாயின் பண்ணி இருக்கிற கம்ஸ், ஈரு, ரத்த ஓட்டம், இப்ப இதெல்லாம் சார்ந்தது தானே.
அப்ப நம்ம கையில வச்சு விளக்கும் போது மட்டும்தான் பல்லு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். சோ நம்ம கையில தான் பல்லு விளக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு வந்து நம்ம பல்பொடி அந்த மாதிரி இல்லாம கெமிக்கல் இல்லாம நம்ம பல்பொடினா மூலிகை பொடியெல்லாம் இருக்கு. ஆமா, இப்ப நம்ம பண்றது இப்ப ஆலும் வேலும் பல்லு குருதினெல்லாம் நமக்கு நிறைய பழமொழிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப ஆலம் விழுது இருக்குல்ல, ஆலமரத்தோட விழுது, அது வந்து பல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணும். அந்த மாதிரி வேப்பையில, கிராம்பு, இந்த மாதிரி பேசிக் இன்கிரீடியன்ஸ் வச்சு கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நம்மளே வீட்டுல மிக்சியில கிரைண்ட் பண்ணி அந்த பல்பொடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அது மாதிரி நிறைய பல்லுலையும் அந்த பல்ல பிடுங்குறாங்க. அதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? வலியில எதையுமே எந்த ஒரு பாடி பார்ட்டும் வந்து கர்த்தர் ப்ரெஷியஸா படைச்சிருக்காரு. எதையுமே வெட்டி தூர போடணும்னு நினைக்க மாட்டேன். இல்ல கையில புண்ணு வந்துச்சுன்னா நம்ம அந்த புண்ணை தானே சரி பண்ணுவோம், உடனே ஃபிங்கரை வெட்டி போட மாட்டோம்ல. அதே மாதிரி தான் பல்லும், பல்ல புடுங்கி போடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப வலியில இருக்கும் போது அவங்க அதானே போறாங்க ரெமடிஸா. டாக்டர்கிட்ட போகும்போது அதானே வருது, டக்கு பல்ல புடுங்கிட்டா ரொம்ப சுத்த பல்லுங்க. நம்ம பாடியே வந்து தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. கொஞ்ச நாள் அப்படி சொல்லலாமா? இப்ப புண்ணு சொத்த பல்லு இருந்துச்சுன்னா வலிக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப ரொம்ப ஈஸியான ரெமடி நம்ம கிராம்பு எடுத்து வச்சோம்னாலே அந்த அந்த காரம் இருக்குல்ல, அந்த கிராம்புடைய காரம் வந்து அந்த சொத்தப்பல்ல உண்டாக்கக்கூடிய அந்த கிருமியை வந்து கொல்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படியே இமிடியேட்டா இல்ல. அப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா வித்தின் கிராம்பு வச்ச ஒரு 5 மினிட்ஸ்ல சரியா போகும். அவங்க ரொம்ப நாள் இது பண்ணி விட்டு இருந்தாங்கன்னா ஓவர் நைட், நீங்க நைட் வச்சுட்டு தூங்க காலையில எந்திரிச்சு பார்த்தா சரியாகும்னா அது சரியாகும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் இப்படிலாம் இருக்கு. இப்ப இந்த மாதிரி சிலதெல்லாம் உங்களுக்குலாம் அந்த மாதிரி ஏதாவது தனி ஹெல்த்னா நீங்க ஹாஸ்பிடல்லாம் போயிருக்கீங்களா? அது மாதிரி கேக்குறேன். நீங்க before 15 years இப்ப இந்த ஃபீல்டுக்கு ஆமா 15 இயர்ஸ்க்கு முன்னாடி போனதுதான். சரி சரி சரி. நாங்க இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 13 இயர்ஸ் நாங்க ஹாஸ்பிடல் பக்கம் யாருமே எங்க ஃபேமிலியில போனது இல்ல. ஓகே 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 ஓகே. இப்போ இன்னொன்று, இப்போ என்னுடைய சன்னுக்கே ஃபீவர் வந்தது, கோல்டு வந்தது, தும்மிட்டே இருக்கான்னாலும் நான் உடனே டச் எல்லாம் கொடுக்க மாட்டேன். நீ என்ன ஜூஸ் குடிச்சியா, சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் இருந்து சாக்லேட் எடுத்து சாப்பிட்டு பார்த்தியா, அதை சரி பண்ண, கோல்டு வருதா, ரன்னிங் நோஸா, பரவாயில்ல, எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் நடந்துருச்சுன்னா அதுவே 2 நாளில் சரியாக போயிடும்ட்டு நான் சொல்லுவேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அவனுக்கு எனக்கு வீசிங் அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னா தான் நான் டச்சே கொடுப்பேன் அவனுக்கு கூட. அந்த சொல்யூஷனுக்கு தான் நீங்கள் போறீங்க. அது மாதிரி நிறைய வந்து இப்போ கன்சீவாக இருந்து அந்த பிரெக்னன்சி எல்லாம் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் எல்லாம் கண்டிப்பாக இதாகணும். ஆனால் அந்த முந்தைய நாட்களில் வந்து அது வீட்டிலே குழந்தைலாம் இது பண்ணாங்க. அந்த மாதிரி முறைமையெல்லாம் நீங்கள் இப்பயும் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா? கேட்குறேன். அந்த இப்போ வந்தால் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ என்னுடைய சீனியர்ஸ் எல்லாம் வந்து ஹோம் டெலிவரி பண்ணாங்க. அதை நான் வந்து நேர்லேயே பார்த்துருக்கேன். அப்போ ஆமாம் ஆமாம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து பிரசவம் பார்க்கறது அம்மா வீட்டுக்கு எதுக்கு அனுப்புவாங்கன்னா, பிரசவம் பார்க்கறதுக்கு அம்மா வீட்டுக்கு போகிறாங்கன்னு சொல்லுவாங்களாம் நார்மலாக. அப்போ பிரசவத்தை நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது, அவங்க பிரசவிக்கும் போது நம்ம கண்ணில் பார்க்கணும், அவ்வளோதான். பார்த்துட்டு கை கட்டி நின்னா போதும்னு சொல்லுவாங்க. ஆனா சில மருத்துவச்சிகள் இருப்பாங்க, அந்த தொப்புள் கொடி கட் பண்ணி அது நாட் போடுறது, அது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. குழந்தை ஆட்டோமேட்டிக்கா வெளியில வருங்கிறத நான் தியரிட்டிக்கலா படிச்சிருக்கேன். என்னோட சீனியர்ஸ் பிராக்டிக்கலா பண்ணி நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப கவர்மெண்ட்ஸ் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்ததுனால நம்மளால ஹோம் டெலிவரி பண்ண முடியறது. சில பேர் இறங்கவும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இப்ப வீட்டிலேயே பார்த்து கூட சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. அது வந்து தப்பா ப்ரொபகண்டா பண்றது மேபி. இப்ப நம்ம நார்மல் இயற்கை வாழ்வியல் பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு அந்த மாதிரி டெத் ஒண்ணு நடக்கிறது, டெத் இருக்கதான் செய்யுது. அதனால நம்ம அந்த ஏதாவது வாழ்க்கை முறைகள்ல என்ன ப்ராப்ளம்ங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா சில டைமுக்கு அதுக்கும் மேல குழந்தைகள் டெத் ஆகிறது வெரி ரேர் கேஸ். அந்த மாதிரி இருந்துச்சுன்னாலும் அந்த குழந்தைக்கு சர்வை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை, ஏதோ ஒரு ஃபேக்டர் அவங்களுக்கு வீக்கா இருந்திருக்குன்னு அந்த கான்செப்ட்ல தான் பார்ப்போமே தவிர நம்ம டெலிவரி பண்ணதுனால தப்போ, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் தப்போ. நேச்சுரலாவே அந்த குழந்தை வந்துரும். நீங்க ஆபரேஷன் தான், எல்லாம் சர்ஜரி தானே போறாங்க. எல்லாமே சர்ஜரி தான் நடக்குது. நிறைய 70-80% ரொம்ப சுகப்பிரசவங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. பட் இதுக்கு பின்னாடியெல்லாம் நிறைய ஒரு ஆமா. இப்ப எனக்கு வந்து நான் கன்சீவா இருக்கும்போது எனக்கு இதை பத்தி ரொம்ப தெரியாது, அக்குபஞ்சர் பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா எங்க வீட்டுல பொதுவாவே எங்க பாட்டி காலத்துல இருந்தே நல்லா ஹெல்தியான டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப நான் கன்சீவா இருக்கும்போது நல்லா சாப்பிடுவேன், நல்லா வேலையும் செய்வேன். ரெஸ்ட்னு ஒண்ணு இருந்ததே இல்லை, எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன். ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க, நல்லா பெயின் வந்த பிறகு வாங்க, பெயின் வந்தா வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க எனக்கு. நானும் எந்த மெடிசின்ஸுமே எடுக்கல. நல்ல பெயின் வந்த பிறகுதான் நான் ஹாஸ்பிட்டலே போனேன். ஹாஸ்பிட்டல் போனா டாக்டர் வந்து ஏன் இப்படி நடக்கிறேன்னு கேட்டாங்க. எனக்கு நடக்கவே முடியல டாக்டர் அப்படின்னு சொன்னேன்.
பார்த்தா வந்து பேபி வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே என்னைய அப்படியே தூக்கிட்டு போய் பெட்ல போட்டு அடுத்த 5 மினிட்ஸ்ல வந்து பேபி பிறந்துருச்சு எனக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து இப்போ எனக்கு இப்போ அனுபவபூர்வமா நம்ம வந்து சரிதான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ எல்லா டெலிவரியுமே இந்த மாதிரி தான் ஆகுது. நமக்கு எக்ஸோடஸ் சாப்டர் 2ல இருக்குல்ல, அந்த மருத்துவச்சிகள் போறதுக்கு முன்னவே வந்து எபிரேய ஸ்திரீகள் வந்து எஜிப்சியன் லேடிஸை விட ரொம்ப ஹெல்தி, நாங்க போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பிறந்துருது அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவச்சிகளோட ஹெல்ப் இல்லாமலே தான் அவங்களுக்கு பிறந்திருக்குதுன்னு இருக்கு. சரி, ஓல்டு டெஸ்ட்மெண்ட் தான் அப்படின்னா ஜீசஸோடைய பர்த்னு நம்ம பார்க்கும் போதும் அப்படிதானே இருக்கு. மேரிக்கு அங்க அசிஸ்டன்ஸ் யாரும் இருந்தாங்களா, டாக்டர் லேடிஸ் இருந்தாங்களான்னு தெரியல. ஜோசப் அண்ட் மேரி அவங்க அந்த சென்சஸ் எடுக்க போகும்போது நமக்கு அந்த ஸ்டோரி தெரியும்ல. ஸோ தானா தான் பிறக்குது. இது வந்து இட்ஸ் அ கிஃப்ட். பிரசவிக்க செய்கிற நான் பிரசவியாமல் இருப்பேன் அப்படி ஒரு வசனம், அப்படி ஒரு வசனம் ஒன்று இருக்கு. அதனால ஹீ டிட்டர்மின்ஸ் த டைம் ஆஃப் டெலிவரி. ஸோ எல்லாமே கடவுள் வச்சிருக்காருன்றீங்க. நேர்த்தியா எல்லாமே நமக்கு தான் புரிஞ்சுக்கிற அறிவு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நரம்பை பார்த்து நாடி பிடிச்சி பார்த்து சொல்லுவோம். ஸோ இது கொஞ்சம் நிறைய பேரை நம்ப முடியாமல் எப்படிங்க ஒரு நாடியை பார்த்து எல்லாமே சொல்ல முடியும்? என்ன பாடினா ஸ்கேன், எவ்வளோ ஸ்கேனிங் மிஷின்லாம் வந்துருச்சு, நாடியை பிடிச்சே நான் சொல்கிறதுன்றது. ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா நான் அப்பாயின்மெண்ட் வாங்குறேன்னா அவங்களுக்காக நான் காலையிலேயே எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணியிருப்பேன். ஓகே ஓகே. சில டைம் என்னுடைய ட்ரீமில் வந்து நான் வந்து ஒரு ரெவலேஷன் பார்த்துருப்பேன். இன்னைக்கு ஒரு கண்ணு தெரியாத ஒரு பர்சன் அனுப்புறேன்னு கர்த்தர் எனக்கு ட்ரீமில் காமிச்சிருப்பாரு. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம கை வச்சு பார்க்கும்போது இப்போ ஸ்டொமக்கில் தான் ப்ராப்ளம் பல்ஸ் காமிக்குது அப்படின்னா நமக்கு ஆரஞ்சு கலர்லயே திருப்பியும் நம்ம மைண்ட்ல ஆரஞ்சு கலரே வந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம அவங்க கிட்ட கேட்கணும், வயிறுல தான் பிரச்சனைங்கிறத நம்ம சொல்லிடுவோம், பார்க்கும்போதே நம்ம சொல்லுவோம் வயிறுல தான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. அப்ப அவங்க வந்து ஆமா இல்லைன்னு ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் நமக்கு ஆரஞ்சே மைண்ட்ல வந்துட்டே இருக்குது அப்படின்னா நீங்க ஆரஞ்சு கலர்ல தான் என்னமோ சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஓகே ஓகே. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், இட் இஸ் கீன்லி ரெவலேஷன் ஃப்ரம் காட். சில டைம் நம்ம அந்த ஆரஞ்சு நினைக்கும் போது இனிப்பு வாயில தோணும். அப்ப நம்ம சொல்லலாம், நீங்க கண்டிப்பா ஜிலேபி தான் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்ல முடியும். சில நேரம் நமக்கு அது சாஃப்டா இருக்கும், ஹார்டா இருக்கும். சாஃப்டா இருந்தா நம்ம ஜிலேபின்னு சொல்லிடலாம். கொஞ்சம் ரஃபா இருக்குன்னா நீங்க கேசரிங்கிறது. அதனால சில டைம் இந்த அம்மா ஜோசியம் பார்க்கறது கூட என்ன சொல்லுவாங்க. ஆமா ஆமா, சில டைம் எல்லாருக்கும் எல்லா டைம்லயும் அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்ல முடியல. சில கேஸுக்கு சில டைம் நமக்கு ஆரஞ்சு கலர் காமிக்கும், ஆனா வந்து ஸ்பைசியா காமிக்கும், காரசாரமா. அப்ப நம்ம உடனே கேட்கணும், நீங்க நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னா எய்தர் சில்லி சிக்கனா இருக்கும், இல்லைன்னா ஃபிஷ் ஃப்ரை மேரினேட் பண்ணி கடையில வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. ஹீலிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. கர்த்தர் ஆல் திஸ் டேஸ் இப்படி நம்மளை வழி நடத்திட்டு போறாரு. அப்படிங்கும் போது நம்ம இதை நம்பி ஆக வேண்டி இருக்கு. இன்னும் நிறைய இதுக்கு நமக்கு வந்து ப்ரூஃப் எல்லாம் நம்ம இது பண்ண முடியாதுல்ல. ஜீசஸ் செஞ்ச எல்லா எவிடன்ஸுக்குமே நம்ம போய் ப்ரூஃப் தேட முடியாதுல்ல. அந்த அம்மா திருப்பியும் போய் இப்ப அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்த லேடி திருப்பியும் போய் வந்து பிசிஓடி இருந்ததா, தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததா செக் பண்ணாங்களான்னு நமக்கு இல்ல, எதுக்குமே ப்ரூஃப் இல்லல்ல. அந்த மாதிரி நீங்க கண்ணை பத்தி பேசும்போது நிறைய பேருக்கு அந்த ஐ ப்ராப்ளம், அந்த விஷன், இது இந்த ஸ்பெக்ஸ் போற இப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க அக்குபஞ்சர்ல ஹீல் பண்ண முடியுமா? ஆமா, நிறைய இப்ப சில்ட்ரன் வராங்கல்ல, கண்ணு ப்ராப்ளம், எனக்கு பவர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவங்களுக்கு ஸ்பெக்ஸ் கழட்டணும்னு சிலவங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் தான் பண்றோம். இப்போ கண்ணுடைய ப்ராப்ளம் என்னன்னு நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டு அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். பிளஸ் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேர் கீரையே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. கீரைகள்ல தான் அதிகமா, ஆமா ஆமா, கீரைகள்ல தான் அதிகமான நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கீரைகள் நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அகைன் பைபிள் தானே நமக்கு ரெஃபரன்ஸ். இப்போ பைபிள்லன்னு பார்க்கும்போது இந்த ஜோனாத்தான் வந்து வார்க்கு அவங்க ஃபாதர் கூட சவுல் கூட சேர்ந்து பெலிஸ்தியர்களோட வார் பண்ண போகும்போது அவங்க வாரில் ரொம்ப ஃபைட் பண்ணி யோனாத்தானுடைய ஆத்மா வந்து விடாய்த்திருந்ததுன்னு எக்ஸாஸ்டட் கண்டிஷனில் இருந்துச்சு. அப்போ அவங்க அப்பா போர் முடிய வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் போட்டிருப்பாரு. அது வந்து ஜோனத்தானுக்கு தெரியல. அப்போ அவர் வந்து அங்கே பார்த்தா பக்கத்தில் தேன் கூட இருந்தது. அதை அந்த ஒழுகின தேனை எடுத்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டோன்னே அவருடைய கண்கள் வந்து தெளிவடைந்தது அப்படின்னு சொல்லி பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி சைட் ப்ராப்ளம், கண்ணு ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்தாலே நான் அவங்களுக்கு வந்து, ஏன்னா கர்த்தர் எனக்கு இதை கற்றுக் கொடுத்ததுனால நான் அதை சொல்லுவேன், நீங்க வந்து தேன் சாப்பிடுங்க, தேன் வந்து கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இன்னொன்று கண்ணுனாவே நம்ம அதை ரொம்ப
ப்ரிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கணும்னு நினைப்பேன். ஏன்னா நியூ டெஸ்ட்மெண்ட்ல நமக்கு இருக்குல்ல, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது, கண்ணு சரியா இருந்ததுன்னா இந்த என்டையர் பாடியும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அப்போ வந்து கண்ணை வந்து சரியானதை பார்க்கணும். அந்த மாதிரி எல்லாம் சில இது பிள்ளைங்கன்னா மொபைல் கையில இருக்கு பார்த்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் கூட அதெல்லாம் தான் ரீசன். அதுதான் சொல்ல லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். இப்போ சின்ன பிள்ளைங்கன்னா மொபைலில் பார்த்துட்டு கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ பெரியவங்கன்னா அவங்களுக்கு சிஸ்டம் தான் ஒர்க்காக இருக்கும் கண்டினியூஸாக. அப்போ அவங்க கண்ணை தொட்டு பார்த்தீங்கன்னாலே கண்ணு ரொம்ப சூடாக இருக்கும். அப்போ நம்ம வந்து அந்த கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், கண்ணை மூடி உட்காரணும். கண்ணு சூடாக இருந்ததுன்னா நம்ம அந்த கேஸ்டர் ஆயில் மாதிரி ஏதாவது எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில ரெமடிஸும் நம்ம சொல்ல தான் செய்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்து அடுத்து வந்தீங்கன்னா ஃபாஸ்டிங். இப்போ கிறிஸ்டியானிட்டியில் ரொம்ப முக்கியமானது அந்த ரோல் ஃபாஸ்டிங்கிறது வைக்கிறது. ஸோ ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங்கிறது ரொம்ப மேஜராகவே. நீங்கள் அதை ஃபாஸ்டிங்ஸ் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஃபாஸ்டிங் இஸ் ஆக்சுவலி குட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பைபிள் அதை வந்து எம்ஃபசிஸ் பண்ணுது, ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங் அதை பற்றி எம்ஃபசிஸ் பண்ணுது. ஜீசஸ் ஹிம்செல்ஃப் அவர் வந்து ஃபாஸ்ட் பண்ணார், ப்ரேயர் பண்ணார் அப்படின்னு இருக்குது. இப்போ ஜீசஸ் எடுத்த மாதிரி நம்மளால கண்டினியூஸாக 40 days எல்லாம் எடுக்க முடியாது, அந்த மாதிரி எடுக்க முடியாது. அதனால் நம்ம வந்து டே டைமில் ஃபாஸ்டிங் எடுக்கலாம். இல்லை நம்ம ஒர்க்கில் ரொம்ப இதாக இருக்கோம்னா நம்ம நைட் டைம் ஃபாஸ்டிங் எடுக்கலாம். ஸோ டைமிங் அந்த மாதிரி மார்னிங் 6 to ஈவினிங் 6 அப்படி ஒரு நம்ம டைம் செட் பண்ணலாம். சிலவங்களுக்கு வந்து ஈவினிங் 6 to மார்னிங் 6 அந்த டைம் எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒர்க் எல்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஃபாஸ்டிங்கிறது நாட் ஓன்லி நம்ம சாப்பிடாம இருக்கிறது மட்டும் இல்லை, கர்த்தரோட எப்படி கனெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறதும் இருக்கு. அதனால சும்மா இருக்கிறது வந்து பட்டினி, அது ஃபாஸ்டிங் இல்லை. பட்டினி இருக்கணும்னு அவசியம் இல்லை, கர்த்தரோட உள்ள ஒரு தொடர்புல ஒரு பர்டிகுலர் நோக்கத்துக்காக இருக்கிறது தான் ஃபாஸ்டிங். இப்போ என்னால் சாப்பிடாமையே இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் இப்போ நான் நிறைய அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸை வச்சு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ஃபாஸ்டிங் நான் சொல்லுவேன். இப்போ ஃபுட்டு சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னா சமைச்ச ஃபுட்டாக சாப்பிடாம சமைக்காத ஃபுட்டாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பழங்கள் ஆசச் அப்படியே எடுக்கலாம். அந்த மாதிரி சிலவங்களுக்கு வந்து சாலிட் ஃபுட்டாக எடுக்காம லிக்விட் ஃபுட்டாக எடுங்க, ஏதாவது ஜூஸ், மோர் அந்த மாதிரி ஏதாவது லிக்விட் ஃபுட்டாக எடுங்க அப்படின்னு சொல்றது. நீங்கள் அக்குபஞ்சர் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒருத்தர் ஹெல்த் வைஸாக நல்லா இருக்குமா? அதாவது ஒருத்தர் ஃபாஸ்டிங் பாடியை இது பண்ணும்போது சாப்பிடாம இருக்கும்போது சில நேரம் அல்சர் வந்துடுதுலாம் சொல்கிறாங்க, சொல்கிறேன் உதாரணத்துக்கு. ஸோ இது ஹெல்த் வைஸ் ஓகேவா அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதுங்கிறது? ஹெல்த் வைஸ் வந்து ஓகே. ஏன்னா நம்மளுடைய பாடி வந்து என்ன மாதிரி இருக்குதுன்னா நமக்கு தேவையான அளவு எனர்ஜியை நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து, குடிக்கிற தண்ணியிலிருந்து, நம்ம பிரீத் பண்ணுற காற்றுல இருந்து அது ஒரு எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். தேவையானதை வந்து யூஸ் பண்ணிக்கும். எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதைய வந்து கிளைக்கோஜனா மாற்றி ஸ்டோர் பண்ணி ரிசர்வ் ஃபுட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஒரு ஸ்டார்வேஷன் பீரியட்ல அந்த ரிசர்வ்டு ஃபுட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கும். திருப்பியும் நம்ம சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த மாதிரி டயர்ட் ஆகுது, பாடி வீக் ஆகுது ஃபாஸ்டிங்கில், அந்த மாதிரி ஒரு அவசியம் ஏற்படாது. இன்னொன்று வந்து எனர்ஜி ரீகெயின் பண்ணுற ப்ராசஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக நடக்கும் ஃபாஸ்டிங் இருந்தால். இது ஒரு ஹெல்த்துக்கும் நல்லது. ஹெல்த்துக்கும் நல்லது. வெயிட் லாஸ் பற்றியும் நிறைய உங்கள்கிட்ட வருவாங்க. அப்படிலாம் கொஞ்சம் சொல்யூஷன் இருக்கு வெயிட் லாஸ். வெயிட் லாஸ்க்கு இப்போ தான் சொல்கிறேன், அக்யூமுலேஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் அவங்களுக்கு இருக்கலாம், கெட்ட கொலஸ்ட்ரால் நிறையா இருக்கலாம். ரிசர்வ் ஃபுட் வந்து இன் எக்ஸஸில் போயிட்டே இருக்கலாம். வயிறு ஏரியா மட்டும் ஒரு பெரிய டயர் மாதிரியே இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஓவராக கொலஸ்ட்ரால் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கு, ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி வச்சிருக்கு. குளுக்கோஸ் போய் கிளைக்கோஜன் போய் அது ஃபேட் குளோபியூல்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ அவங்களுக்கெல்லாம் கம்பல்சரி வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொல்லுவேன். ஆமாம், அப்போ அந்த கொழுப்பெல்லாம் உடம்பு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த சமைச்ச ஃபுட்டை சாப்பிடாம இயற்கையாக கிடைக்கிற ஃபுட்ஸ், சமைக்காத ஃபுட்ஸாக நீங்கள் சாப்பிடுங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். டே டைமில் மட்டும் ஃபுட் எடுங்க, கண்டிப்பாக நைட் டைமில் எடுக்கக்கூடாதுங்கிறத வந்து எம்ஃபசிஸ் பண்ணுவேன். பசிங்கிறது வந்து நம்ம கிளாக் பார்த்து 6 o'clock ஆயிடுச்சு அப்படி இல்லை, அது வந்து நம்ம ஃபீல் பண்ணுறது தானே. ஹீலிங்கையே நம்ம ஃபீல் தான் பண்ணுற மாதிரி பசிங்கிறது வந்து ஒரு உணர்வு. நம்ம பசிச்சாதான் சாப்பிடணும், பசிக்கலைன்னா சாப்பிடாதீங்கிறத நம்ம ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லணும் அவங்களுக்கு. தாகடிச்சா தண்ணி, பசிச்சாதான் சாப்பிடணும். கொஞ்சம் ஆயில் ஃபுட்டு அந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, கிராஜுவலாக வெயிட் ரெடியூஸ் ஆகும். ஆமாம்.
ஓகே சார், சூப்பர். நிறைய காரியங்கள் பேசிகிட்டே இருக்கோம் இப்போ காலைல இருந்து. பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? கர்த்தர் ஒரு பர்பஸ் நமக்கெல்லாம் வச்சிருக்காரு. அப்போ உலக பிரகாரமாக ஊழியம், நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய வேலை, நம்மளுடைய வாழ்க்கை, இதுக்கெல்லாம் வந்து நம்ம காட்ஸ் பர்பஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லுவோமே தவிர நம்மளுடைய சரீரத்துலேயும் கர்த்தருடைய சித்தம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியலை. சரீரம் வந்து நம்ம வந்து ஆவிக்குரியவைகளை தான் சிந்திக்கணும், இப்படியே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளுடைய உடம்பை கவனிக்காமல் விட்டுட்டோம். கர்த்தர் தான் நம்மளுடைய பாடியும் ரொம்ப கேர் எடுத்து மண்ணை எடுத்து அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக பார்த்து தான் நம்மளை படைச்சிருக்காரு. அப்போ நம்மளுடைய ஆவி ஆத்மாங்கிறத நம்ம எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய சரீரம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் சரீரத்தை கவனிக்காததுனால தான் ஊழியக்காரங்க கூட, எல்லா ஊழியக்காரங்களுக்குமே பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குது. ஸோ அவங்கனால லாங் லைஃப் இருந்து ஊழியங்களை செய்ய முடியலை, ஆத்ம ஆதாயம் பண்ண முடியல. அப்போ நார்மல் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்மளுடைய உடம்புக்கும் கொடுத்து டேக் கேர் பண்ணால் மட்டும்தான், பாடி தான் நம்ம வந்து டெம்பிள் ஆஃப் காட் அப்படின்னு நம்ம நினச்சி இதை ரொம்ப பரிசுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறத விட ஹெல்த்தியாக வச்சுக்கணுங்கிறது தான் முக்கியமான ரோல். அந்த அவேர்னஸ் நமக்கு வேணும், செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்கள் சாட்சிகளும் பல காரியங்களை மெடிக்கல் ரீதியாக நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. அது பலருக்கும் பக்தி விருத்தியும் வைத்தியம் கொண்டு வந்து நம்புகிறோம். ரொம்ப நன்றி உங்களுடைய. தேங்க்யூ. டிவி பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியாவுக்கு வரும். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண விரும்பினா எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களும் வெளியே தெரியல அப்படின்னா அவங்களையும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இன்னும் வந்து எங்கள் ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு, உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள்.